மகளிரின் உரிமைகளை நிலைநாட்டி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். எனக்கும் திமுக தான் போட்டிங்கிறார். அப்போ எதுக்கு ரெண்டு இடத்துல நிற்கிறீங்க? உங்கள் மீது நம்பிக்கை இல்லையா? எந்த வசதியும் இல்லாத ஒரு இந்த குக்கிராமங்கள் அடங்கிய இந்த சட்டமன்ற தொகுதி நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நான் இங்கே நின்று திமுக சவால் விடுறேன்னு முதலமைச்சரை முட்டாள் முதலமைச்சர்னு சொல்கிறாங்க அவங்க தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளர் ஆதவர்ஜுன். வேறு யாராக இருந்தால் அப்படி விடுவாங்களா? அவங்க இங்கே தான் போய் நிற்கணும், அங்கே தான் போய் நிற்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்களும் நானும் உட்காந்து முடிவு பண்ண முடியாது. அதாவது அந்த கட்சி எடுக்கின்ற ஒரு நடவடிக்கை. கான்ஃபிடென்ட்டாக இருங்கன்னு சொந்தர்களுக்கு சொன்ன விஜய் அவர் ஏன் கான்ஃபிடென்ட்டாக இல்லைன்னு தான் எனக்கு புரியல. 2 தொகுதியிலையும் ஜெயிச்சு விட்டார்னா செய்ய போகிற வேலையை ஒரு தொகுதியை ரிசைன் பண்ணணும். அவரை நம்பி ஓட்டு போட்ட முதல்ல கரிய அவரை பற்றி பேசினா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம ஏதோ அரசியலுக்கு வரட்டும், யார் ஒன்றா வரலாம், தவறே கிடையாது. நமக்கு பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் அந்த பட்டியெல்லாம் வச்சுலாம் ஒருத்தரை நம்ம விமர்சிக்க முடியாது. அவங்க கொள்கை சித்தாந்தம் செயல்பாடு நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் எனக்கும் திமுக தான் போட்டிங்கிறார். அப்போ எதுக்கு ரெண்டு இடத்துல நிற்கிறீங்க? உங்கள் மீது நம்பிக்கை இல்லையா? ஒன்று. இரண்டாவது, நீங்கள் ஆட்சிக்கே வரப்போகிறேங்கிறீங்க. நம்ம தான் ஆட்சிக்கு வர்றது உறுதியாகிவிட்டதுங்கிறாரு. நீங்கள் போய் பெரம்பூரில் எதுக்கு நிற்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க கட்சிக்காரங்க சொல்கிறது. அவருக்கு இன்னும் சொல்லலை, அவங்க அதிகாரப்பூர்வம் இல்லை. அங்கே தான் கிறிஸ்துவ வாக்காளர்கள் இருக்கிறார்கள். ஏன் திருச்சி கிழக்கை தேர்ந்தெடுத்தீர்கள்? அங்கே தான் கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாமிய வாக்காளர் இருக்கிறார்கள். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஒரு பொதுவான தலைவர், உங்களுடைய வாக்கு வங்கி இந்த 2 இடத்துல கூடுதலாக இருக்கிறது அல்லது கூடுதலாக வரும் அந்த நம்பிக்கையில் போய் போட்டிடுறீங்கன்னா தப்பு. அது நீங்கள் போய் எங்கேயாவது திருப்பத்தூரில், வடகாடு மாவட்டத்தில் திருப்பத்தூரில் அல்லது நாகையில் நாகப்பட்டினம் இல்லை கன்னியாகுமரி விளவங்கோடு ஏதோ ஒரு தொகுதி எடுக்கணும். திமுக இந்த ஊரில் எதுவுமே செய்யலை. இப்படி ஒரு மோசமான தொகுதியை நாங்கள் சர்வே பண்ணதில், நாங்கள் ரிசர்ச் பண்ணதில் இப்படிப்பட்ட தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கிறதா பாருங்கள். எந்த வசதியும் இல்லாத ஒரு இந்த குக்கிராமங்கள் அடங்கிய இந்த சட்டமன்ற தொகுதி நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நான் இங்கே நின்று திமுக சவால் விடுறேன்னு சேலஞ்ச் பண்ணியிருக்கலாம். நீங்கள் உஷாராக திருச்சி கிழக்கில் இவ்வளோ ஓட்ஸ் இருக்குது, பெரம்பலூரில் ஓட்ஸ் இருக்குதுன்னு போகிறீங்களே, அதுவே உங்களுடைய வெற்றி வாய்ப்பு என்ன ஏதுன்னு கணக்கு போட்டு போகிறீங்களே, அதுவே உங்களுக்கு அம்பலப்பட்டு போன ஒரு விஷயம் அது. ஸோ நீங்கள் அவர் வரல, பட் 3rd பிளேஸில் இருப்பார் எனக்கு தெரிந்து. அதை தாண்டி ஒரு பெரிய இடத்துக்கெலாம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. 2019 நான் ஒரு ஆந்திர பத்திரிகையாளரை சந்தித்தேன். பவன் கல்யாணுக்கு இப்படி தான் பயங்கரமாக சொன்னாங்களாம். 30% 35% சொன்னாங்களாம். அவர் அந்த தேர்தலில் ஜெயிக்கவே இல்லைன்னாங்க. அதுக்கு அடுத்த தேர்தலில் கூட்டணி வச்சு தான் அவர் ஆட்சிக்கே வந்திருக்கார், ஆட்சியிடம் பங்கு பெற்றிருக்கிறார். இது மாதிரி கருத்து கணிப்புகள் ஏடாகூடமாக வரும். நீங்கள் நகர்ப்புறத்தில் தான் விஜய்க்கு எனக்கு தெரிந்த வரையில் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கும். அவங்க எல்லா தலைவர்களும் சென்னையில் நிற்கிறதுனா முடியுமா? நீங்கள் போயிட்டு இப்போ ஒரு பாண்டிச்சேரி ஆனந்த், புஷி ஆனந்த் பாண்டிச்சேரியில் ஒரு தொகுதி, அவர் எங்கே நிற்கலாம்? அவர் அந்த ஒரு ஒரு 10 தொகுதிகளை ஒரு ஸ்தம்பிக்கிற வகையில் அவர் கடலூருக்கு போயிருக்கலாம். ஆதவர்ஜுன் இந்த பக்கம் திருச்சி, அவர் படித்து வளர்ந்த ஊர் திருச்சினாங்க, அவர் திருச்சி பக்கம் போயிருக்கலாம். வெங்கட்ராமனை தூக்கின்னு போய் எங்கேயாவது மதுரை பக்கம் இல்லை போகலாம். எல்லாமே நீங்கள் இங்கேயே நிற்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களோட ஓட் பேங்க்லாம் சென்னையில் தான் இருக்கா? வெளியூரில் இல்லையா? பொதுச் செயலாளர் இங்கே, பொருளாளர் இங்கே, தேர்தல் பிரிவு செயலாளர் இங்கே. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? இங்கே கணிசமான வாக்கு கிடைக்கும் ஒரு சர்வே, அந்த சர்வே அடிப்படையில் நிற்கிறீங்க. என்ன சர்வேக இருந்தாலும் இப்போ திமுக தரப்பு வெளியிடுற சர்வே பார்க்குறோம், அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதிமுக தரப்பு அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதே மாதிரி அவங்க தரப்பு சர்வே வச்சுக்கிட்டு நாங்கள் எங்கெல்லாம் நிற்கிறோங்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், மீடியாவுடைய மிகப்பெரிய ஒரு ஆற்றாமை. அவர் வீட்டிலேருந்து கிளம்புனா அவருடைய BMW காரோ ஒரு மாருதி காரையோ பின்னாடியே கொண்டு வராங்க. அவர் இன்றைக்கி ஃப்ளைட்டில் போனார்னு நினைக்கிறேன் திருச்சிக்கு. இன்னொரு 2 ஃப்ளைட் எடுத்து முன்னாடி ஒரு கேமரா பின்னாடி ஒரு கேமரா வச்சு, இது பாருங்கள் விமானத்தில் நடுவானில் பயணித்து கொண்டிருக்கிற காட்சி, இதை ஏன் காட்ட மாட்டாங்கன்னு தெரில. இவர் தான் முதல்ல உலகத்திலே தேர்தல் போட்டியிடுறதுக்கு வர மாதிரி இந்த மாதிரியான காட்சிகளை மீடியா காட்டுவது மிக மிக கொடுமையான செயல். அவர் மட்டும்தான் சாலையில் பயணிப்பது போலவும், அவர் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் வராரு, மற்றவங்களாம் வேறு ஏதோ வாகனத்தில் போகிற மாதிரி புஷ்ப விமானத்தில் போகிறாங்களா மற்றவங்களாம்? என்ன, அதாவது ஒரு மீடியாவுக்கு அளவு இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பெய்டு நியூஸாக கூட இருக்கட்டும், ஒரு அளவு இருக்குது.
அதாவது சகிப்பு மக்களே வந்து சகித்து கொள்ள முடியாத அளவுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அது வந்து மீடியாவுக்கு நல்லதில்லை. அதனால் இந்த மீடியா பிம்பம் ஏன் கட்டமைக்கிறாங்கன்னா விஜய்க்கு மட்டும் காட்டுறாங்கல்ல. திருப்பரங்குன்றத்தில் நிர்மல்குமார் நிற்கிறார். இதுவரை எந்த மீடியா திருப்பரங்குன்றத்துக்கு மீடியா கேமரா தூக்கின்னு போய் அவர் பின்னாடி இவ்வளோ பேர் போனான்னு காமிச்சாங்களா? அப்போ விஜய்க்கு மட்டும்தான் கூட்டம் கூடுதா, இல்லை விஜயுடைய வேட்பாளருக்கும் கூட்டம் கூடுதா? அப்போ நீங்கள் அந்த வர வாக்குகள், அந்த வர சர்வேக்கள் இல்லை, இப்போ திமுகவில் அதிமுகவில் வந்து ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறத தான் நம்ம வந்து பெருசுப்படுத்தி காட்டுவோம். திருப்பரங்குன்ற வேட்பாளருக்கு தேயா தங்கப்பாண்டி யாரும் மீடியாக்கள் காட்டலையே, அதே மாதிரி தானே அதுவும் நம்மளுக்கும் அதே தானே. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இவர் தான் எல்லா மீடியாவும் தாறுமாறாக இருக்க. ஏதோ விஜய்க்காக மட்டும்தான் வந்து மீடியா இருக்கிற மாதிரி தான் காட்டுறீங்களா? அப்போ நீங்கள் எடப்பாடி பழனிசாமி வீட்டிலேருந்து போனதை காரில் காமிச்சிங்களா? சொன்னீங்களா? இந்த கேள்வி கேட்டிங்களா? ஸ்டாலின் வீட்டிலேருந்து இப்போ கிளம்புறது, அந்த கதவு திறக்கிற காட்சியிலேருந்து ஸ்டாலின் காமிச்சிங்களா? உதயநிதி காமிச்சிங்களா? நயினார் அண்ணாமலை காமிச்சிங்களா? அவங்களுக்குலாம் காட்டல. இவருக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்? இவர் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காரு இது வரைக்கும்? எந்த கூட்டத்துக்கு போனாலும் நான் வலிகளை தாங்கி கொண்டு வருகிறேன். ஸ்டீரியோ டைப்பாக என்ன வலி தாங்கினீங்க இதுவரை? ஏதாவது அவர் வலின்னு சொன்னது எங்கேயாவது வெளிப்படுத்தியிருக்காரா? இப்போ நான் ஒரு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஜெயலலிதா அவர்கள் இது மாதிரி வந்து 91, 96 ஆட்சிக்கு பிறகு ஒரு 27 நாள் சென்னை மத்திய சிறை அங்கே இருந்தார். வழக்கு போட்டாங்க, உள்ளே இருந்தாங்க. இந்த மாதிரி கரூரில் இவர் தூக்கிட்டு போய் புழல் சிறையில் போட்டாங்களா? சொல்லுங்கள், என்ன வலி தாங்கினீங்க? உங்களுக்கு தொடவே இல்லையாங்க. முதலமைச்சரை முட்டாள் முதலமைச்சர்னு சொல்கிறாரு அவங்க தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளர் ஆதவ அர்ஜுன். வேறு யாராக இருந்தால் அப்படி விடுவாங்களா? கையே வைக்கல, கேஸே போடல. அதாவது கட்சி தலைவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 பேர் கம்ப்ளைண்ட் தருவான், 10 ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் தருவான். அவர் மேலே கம்ப்ளைண்ட்டு தரல. அப்போ அந்த கட்சி வந்து இவங்க திமுக கன்சிடர் பண்ணதா கன்சிடர் பண்ணலன்றது வேறு. ஆனால் எதுவுமே எந்த பிரச்சனையும் சந்திக்காமல், எந்த வலியும் சந்திக்காமல், நான் உங்களுக்காக வந்திருக்கிறேன், வலிகளை தாங்கி கொண்டு வருகிறேன், மொத்தம் புழுகு பொய். இந்த மாதிரியான தலைவர்கள் மக்கள் தான் வந்து தேர்ந்தெடுப்பதா இல்லையான்னு முடிவெடுக்கணும். இப்போ சென்னை அப்படின்றது திமுகவுடைய கோட்டை. நகரப்பகுதிகளில் தாவேகாவுக்கு அதிக அளவு செல்வாக்கு இருக்கிறது, அதிக அளவு வாக்குகளை வந்து அவங்களால் பெற முடியும். அப்படின்னா இப்போ அந்த இடத்த மட்டும்தான் அவங்க வந்து மையமிட்டு ஒரு பிளான் பண்ணி வந்து தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக தான் நான் பார்க்குறேன். இப்போ அவங்க இங்கே தான் போய் நிற்கணும், அங்கே தான் போய் நிற்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்களும் நானும் உட்காந்து முடிவு பண்ண முடியாது. அதாவது அந்த கட்சி எடுக்கின்ற ஒரு நடவடிக்கை. பட் அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சென்னையில் விஜய் போட்டிடுறாரு, விஜயோட மற்ற கட்சியோடைய முன்னணி நிர்வாகிகள்லாம் போட்டிடுறாங்கன்னா சென்னையில் ஒரு மேக்ஸிமம் இம்பேக்டை நம்மளால் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்றது அவங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. சென்னையில் நீங்கள் நின்னீங்கன்னா அதோடைய விசிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகம். ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க கருத்தில் கொண்டு அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அதே போல் திருச்சி ஈஸ்ட்டில் போய் அவர் நிற்கிறதும் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டுடைய ஒரு மையப்பகுதி, அந்த பகுதியில் நிற்கும் போது உங்களுக்கு ஒரு ரிப்பல் எஃபெக்ட் கிரியேட் பண்ண முடியும், மற்ற பகுதிகளெல்லாம் ஒரு ரிப்பல் எஃபெக்ட் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றதா. இது ரெண்டுமே அவங்க கணக்கில் பார்த்தீங்கன்னா அது வந்து விஜய் நின்னார்னா பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தொகுதிகளாக இருக்கிறது அப்படின்றது தான் அவங்களுடைய கணிப்பு. இப்போ ரிசல்ட்ஸ் வரும்போது தான் நமக்கு தெரியும் அது சரியான கணிப்பா அல்லது தவறான ஸ்ட்ராட்டஜியா அப்படின்லாம் நமக்கு வந்து அப்போ தான் நம்ம வந்து உறுதியாக பேச முடியும். பட் இன்றைக்கி தேதிக்கு அவங்களுடைய ஐடியா என்னன்னா இந்த எலெக்ஷனில் மேக்ஸிமம் இம்பேக்ட் கிரியேட் பண்ணுறது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஓட் ஷேரை நீங்கள் வந்து வாங்குறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ சீட்ஸை நீங்கள் வந்து ஜெயிக்கிறீங்களோ, அதுதான் வந்து உங்களுடைய கட்சியுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அப்போ இந்த தேர்தலில் அதை மையப்படுத்தி தான் அவங்களுடைய ஒட்டுமொத்த வேலையும் இருக்கிறது. நீங்கள் வந்து கூட்டணி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, காங்கிரஸ் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. காங்கிரஸும் கிட்டத்தட்ட காங்கிரஸ் தரப்புலேருந்து வந்த சமீட்சைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து கூட்டணிக்கு வரணும் அந்த விருப்பத்தை அவர்களும் வெளிப்படுத்தினார்கள். பலரும் வந்து அவங்க கட்சிக்குள்ள இன்டர்னல் மீட்டிங்ஸ்லாம் அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் கூட்டணிக்கு வரல அப்படின்னும் போது அவங்க தனியாக நிற்கிறாங்க அப்படின்னும் போது இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து மையப்படுத்தி தான் அவங்க நிற்கும். இதே ஒரு கூட்டணியோட ஒரு 5 கட்சி விஜயோட போய் சேர்ந்துருச்சுன்னா இந்த நிலைமையே வேற. அல்லது இதே வந்து பாஜக அதிமுக கூட்டணி இல்லாமல் விஜய் அதிமுக கூட்டணி அப்படின்னா இந்த எலெக்ஷனே வந்து ஒரு ஒன் சைடட் எலெக்ஷனாக போயிருக்கும். ஸோ அவருடைய இம்பேக்ட் என்னவாக இருக்க போகிறது, ஓட் ஷேர் எந்த அளவுக்கு வந்து அவர் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்க முடியும் இந்த தேர்தலில். முதல் தேர்தலில் வாங்கக்கூடிய ஓட் ஷேர் வந்து இம்ப்ரெசிவாக இருந்துச்சுன்னா அதுதான் வந்து கடைசி வரைக்கும் வந்து அந்த கட்சியுடைய ஒரு வலிமையையும் அந்த கட்சியுடைய ஒரு இதையும் வந்து பேசுறதுக்கு அது சரியான ஒரு நடவடிக்கையாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை மையப்படுத்தி தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்களும் எடுத்திருக்கக்கூடிய பல்வேறு சர்வேக்களில்
உங்களுக்கு விஜய் பெரம்பூரில் நிற்கிறாரு அப்படின்னா பெரம்பூர் மட்டுமல்லாமல் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பேட், திருவள்ளூர் இந்த 4 மாவட்டங்கள்லையும் அதோடைய இம்பேக்ட் இருக்கும். ஸோ இந்த மாவட்டங்கள்லேருந்து நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இந்த அடிப்படையில் தான் இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இது பிளண்டரா இல்லை இது தப்பா அப்படின்றதெல்லாம் வந்து தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தான் நம்ம வந்து இதை அலசி ஆராய முடியும். விஜய் பெரம்பூரில் போட்டிடுறதுனால பக்கத்து தொகுதிகளுக்கு வந்து ஆப்வியஸாக வந்து அந்த தாக்கம் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த தாக்கத்தை வந்து நீங்கள் கட்சியினுடைய ஒரு 2ஆம் கட்ட நிர்வாகிக்கு, ஒரு மாவட்ட செயலாளருக்குள்ள கொடுத்துருக்கணும். கட்சியினுடைய மொத்த மேல்மட்ட நிர்வாகிகளுமே இப்போ இது பக்கத்தில் எல்லா இடத்துலையும் பிளேஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சேஃபான ஒரு இடத்துல வந்து ஒட்டுமொத்த தாவேக்காவுமே வந்து சென்னையில் மட்டுமே இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தானே இருக்குது. சென்னை தான் நான் ஏன் சொல்கிறேன்னா, சென்னையில் அவர் நிற்கிறதுனால ஒரு விசிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கிறது கட்சியில். விஜய் எங்கே விசிபிலிட்டி இருக்கும். மற்ற பகுதிகளில் அவங்களுடைய நிர்வாகிகள் நிற்கிறாங்க, அந்த பகுதிகளுக்கு ஏற்ற கேண்டிடேட்டை அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறேன். இப்போ நீங்கள் நாங்குநேரியில் வந்து ஒரு கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க, ரெட்டியார்பட்டி நாராயணன். அவருக்கு இருக்கக்கூடிய ட்ராக் ரெக்கார்டெலாம் நீங்கள் பார்க்கும்போது அவர் ஒரு டஃப்பான கேண்டிடேட் தான்றாரு. இல்லை, டஃப்பான கேண்டிடேட் தான். பட் இதே தாவேக்கால சேர்ந்தாரு. அவர் எப்போ சேர்ந்தாருங்க? அவருக்கு சேர்ந்திருக்காரு இல்லையா, தாவேக்கா சார்பாக தானே போட்டியிடுகிறார். அவர் நேற்று சேர்ந்தாரோ முந்தா நேற்று சேர்ந்தாரோ அப்படின்றதெல்லாம் கதை இல்லை. இப்போ நீங்கள் அதே மாதிரி திமுகவில் நீங்கள் எடுத்துக்கோங்க லிஸ்ட்டு. திமுகவில் ஓபிஎஸ் எப்போ சேர்ந்தாரு? திமுகவில் மனோஜ் பாண்டியன் எப்போ சேர்ந்தாரு? ஓபிஎஸும் மனோஜ் பாண்டியனும் சேர்ந்தது உங்களுக்கு எனக்கும் தெரியுமா தெரியாதா? தெரியுங்க. ரெட்டியார்பட்டி நாராயணன் சேர்ந்தது உங்களுக்கு தெரியுமா? தூசி மோகன் சேர்ந்தது தெரியும். அவங்க அதை தேர்வு பண்ணியிருக்காங்க. இந்த இடங்களுக்கெல்லாம் இந்த கேண்டிடேட் இருந்தாங்கன்னா சரியா இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு உக்தியோட தான் அவங்க வந்து அதை பார்த்து பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க அதை ஏன் பண்ணாங்க அப்படின்றத நம்ம கேட்க முடியாதுல்ல. அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றது நீங்க புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நீங்க வந்து இங்க வந்து 2 பெரிய கட்சிகளை வந்து அவங்க எதிர்க்கிறாங்க. ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக. இந்த 2 கட்சிகளும் பெரிய கூட்டணிகளோட அவங்க வராங்க. அவங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களுக்கு இருக்கிற தொண்டர் பலம், இது எல்லாமே தாண்டி பர்செப்ஷன் வைஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் முன்னேறி போகணும் அப்படின்னா இந்த உக்தி தான் அவர்களுக்கு சரியான ஒரு விஷயமாக இருக்கிறது. 2வது அவங்க எடுத்திருக்கக்கூடிய மல்டிபிள் சர்வேஸில் உங்களுக்கு வந்து நகர பகுதிகளில் தாவேக்காவுக்கான அந்த செல்வாக்கு என்பது அதிகமாக இருக்கிறது அப்படின்னும் போது முன்னணி தலைவர்கள்லாம் வந்து நகர பகுதிகளில் நிற்பது அப்படின்ற அந்த முடிவை எடுத்திருக்காங்க. ஸோ இது தப்பா சரியா அப்படின்றதெல்லாம் வந்து ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து அதை டீகோட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் சொன்னதில் எனக்கு 2 சந்தேகம் என்ன அப்படின்னா, விஜய் வந்து பெரம்பூரில் போட்டிடுறதுனால அந்த விசிபிலிட்டி இருக்கும். சென்னையில் போட்டிடுறதுனால வந்து தமிழ்நாடு முழுக்க விசிபிலிட்டி இருக்கும். ஆனால் விஜய் எங்கே போட்டிட்டாலுமே அந்த விசிபிலிட்டி இருக்க தானே செய்யும். நிச்சயமாக இருக்கும். பட் அவர் வந்து ஒரு ரொம்ப அதாவது நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொகுதியில் நிற்கணும் அப்படின்னு அவர் விருப்பப்பட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுவும் வந்து ஒரு மிக்ஸ்டு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறது அந்த டெமோக்ராஃபி. அதுக்கப்புறம் வந்து பெரம்பூர் தான் அவருக்கு வந்து சரியான தொகுதியாக இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய டீம் வந்து பண்ண அசஸ்மெண்ட்டில் அது தெரிஞ்சிருக்கு. இன்னொன்று நகரப்பகுதிகளில் அவங்க பண்ண சர்வேஸில் எல்லாம் வந்து உங்களுக்கு 25% கிராஸ் பண்ணி அவங்க போகிறாங்க அப்படின்னும் போது அந்த இடம் தான் வந்து அவங்களுக்கு அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து ஃபைட் பண்ணுறது தான் வந்து ஒரு சரியான நகரப்பகுதிகளில் வந்து நிறைய தொகுதிகள் இருக்குது. குபேந்திரன் சார் சொன்ன இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு, கிறிஸ்தவர்கள் வாக்குகள் அதிகமாக இருக்கிற 2 தொகுதிகளை தேர்ந்தெடுத்திருக்காரு. தமிழ்நாடு இதுவரைக்கும் வந்து கேஸ்ட் நியூட்ரலாக இருக்கிற தங்களை ஒரு அடையாளத்துக்குள்ளே சுருக்கிக்காத தலைவர்களை தான் வந்து ஏற்றுக்கிட்டு இருக்கு. அவங்க அதுக்கு பிறகு இல்லை அவங்களுடைய காலத்துக்கு பிறகு அவங்க ஒரு அடையாளத்துக்குள்ளே சுருக்கப்பட்டாலும் அவங்க வாழ்ந்த காலத்தில் தங்களோட அடையாளத்துக்குள்ளே சுருக்கிக்காத தலைவர்கள் தான் வந்து இங்கே பரவலாக வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த இடத்துலேருந்து விஜய் வெளில போகிறார். இப்போ விஜய் அரசியலுக்கு வந்தப்போ அவருடைய பெரிய ப்ளஸ்ஸாக சொல்லப்பட்டது இவர் ஒரு கேஸ்ட் நியூட்ரல் லீடர். நமக்கு அண்ணா மாதிரி, கலைஞர் மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி, ஜெயலலிதா மாதிரி ஒரு கேஸ்ட் நியூட்ரல் லீடர் அப்படின்னு தான் வந்து பார்க்கப்பட்டார். ஆனால் அவர் வந்து அவர் சார்ந்த மதத்தின் அதிகமாக இருக்கிற தொகுதிகளில் தேடி போய் நிற்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்டாக இருக்காதா? இல்லை, நீங்கள் அப்படி வந்து யோசிச்சிங்கன்னா ஒரு சவுத்தில் போய் எங்கேயாச்சும் நின்றுருக்கலாமே. நீங்கள் அங்கே கிறிஸ்தவ மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அவருக்கு வந்து ஒரு நகர பகுதியில் நிற்கணும். 2வது வந்து ஒரு பின்தங்கிய ஒரு தொகுதியாக அது இருக்கணும். அங்கே வந்து ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கணும் அப்படின்னு. இப்போ நீங்கள் அவரை வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே சுருக்கிக்கிறாரா இல்லை நாம சுருக்குறோமா அப்படின்ற அந்த கேள்வி. இல்லை, இப்போ பக்கத்தில் ஆர்கே நகர் தொகுதி இல்லை, கம்பேரிட்டிவ்லி பெரம்பூரை விட இன்னும் பின்தங்கின தொகுதியாக தான் புரியுது. விஜய் எந்த பகுதியில் நின்னாலும் அதோட இம்பாக்ட் வந்து அந்த தொகுதியில் மட்டும் இருக்காது, அந்த ஒட்டுமொத்த மாவட்டத்திலையும் இருக்கும், அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் இருக்கும். அப்படின்றதால தான் அவங்க பெரம்பூர் அப்படின்றத தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒரு நார்த் சென்னை
அப்படின்ற ஒரு டேக் இருக்குது அந்த அந்த பகுதிக்கு. அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வந்து பெருவாரியான வாக்காளர்கள் வந்து தினக்கூலிகளாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து லேபரர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. ஒரு மிக்ஸ்டு டெமோகிராஃபி இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது அப்படின்றதெல்லாம் பெரம்பூர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அதனால் அந்த அந்த அவர் வந்து அந்த தொகுதியில் நிற்கிறதுனால அவர் அந்த தொகுதிக்குள்ளேயே அவரை சுருக்க முடியாது. அவர் அந்த தொகுதியில் நிற்கும் போது அது ஒட்டுமொத்த இம்பேக்ட் அப்படின்றது அந்த மாவட்டம், பக்கத்தில் இருக்கிற மாவட்டம், மற்ற மாவட்டங்களுக்கெல்லாம் அந்த இம்பேக்ட் இருக்கணும் அப்படின்றது ஒரு எண்ணமாக இருக்கலாம். அதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம் அப்படின்னு தான் பார்க்குறேன் நான். சர்வேக்கு போகிறதுக்கு முன்னாடி நண்பர் ஷபீர் சொன்ன ஒரு விஷயம், நிறைய சர்வே பண்ணியிருக்காங்க அவங்க, ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் வச்சுருக்காங்க, ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னார். அதில் ஒன்றே ஒன்று, சரி அவர் பெரம்பூரை தேர்ந்தெடுக்கிறதுல எனக்கு ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா அது ஒரு பெட்டர் தொகுதியாக இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னா அதை வந்து அந்த தொகுதி அவர் எடுத்துக்கிறதுல ஒன்றும் தடை இருக்க போகிறதில்ல. அது சேஃபாக இருக்கிறது தான் முக்கியம். ஆனால் ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஆரம்பித்த முதல் நாள் மீட்டிங்லேருந்து கான்ஃபிடெண்ட்டாக இருங்கன்னு தொண்டர்களுக்கு சொன்ன விஜய், அவர் ஏன் கான்ஃபிடெண்ட்டாக இல்லைன்னு தான் எனக்கு புரியல. இவ்வளோ சர்வே பண்ணவர், இவ்வளோ ஸ்ட்ராட்டஜி பண்ணுறவர், ஒரே ஒரு தொகுதியை சூஸ் பண்ணி இதுதான் நம்ம வெற்றிக்குரிய தொகுதி, இதில் உறுதியாக நம்ம வெற்றி அடைஞ்சிருவோம் அப்படின்ற முடிவு இல்லாமல் ஏன் 2 தொகுதியில் நிற்கிறாருன்றது தெரில. அப்போ அவருக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு தெரியல. இது ஒரு பயந்தாங்குழித்தனம் மாதிரி பார்க்குறேன் நான். அது ஃபஸ்ட்டு. இல்லை சார், இப்போது ஒரு புது கட்சி, நோன் ஃபேஸ் வந்து அவர் தான். அந்த கட்சியில் வந்து எல்லோருக்கும் தெரிஞ்ச முகம், தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்ச முகமாக இருக்கிறது அவர் தான். ஸோ அவர் ஒரு 2 இடத்துல நிற்கும் போது அது ஒரு 2 ஜோனில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த தானே செய்யும். இல்லை நீங்கள் தான் சொல்கிறீங்களே, 234 தொகுதியிலே விஜய் தானே சொல்கிறீங்க. அப்புறம் என்ன அங்கே மட்டும், திருச்சிக்கு மட்டும் ஒரு விஜய் ஏன் தேவைப்படுறாரு? நீங்கள் அது பயம்தான். நீங்கள் இங்கே நீங்களே அங்கே தோற்றுருவோமோ அப்படின்னு. இப்போ இன்னும் தாண்டி கூட போயிருக்கலாம். அதை இப்போ கன்னியாகுமரிலாம் ரீச் பண்ணணும், அங்கே கொங்குல ரீச் பண்ணி நீலகிரியை ரீச் பண்ணணும், அதெல்லாம் திருச்சி பக்கமா? அப்படிலாம் கிடையாது. அவர் அதையும் செலக்ட் பண்ணி தானே குபேந்திரதாஸ் சொன்னார். அதையும் செலக்ட் பண்ணி எங்கே மைனாரிட்டி இருக்குது, எங்கே ஹிண்டு புள்ளமார் இருக்காங்க, எல்லாத்தையும் கணக்கெடுத்து தான் அந்த தொகுதிக்கு போயிருக்காங்க. அதான் சபீர் சொன்னது தான் கரெக்டு. சர்வே எடுத்து ஸ்ட்ராட்டஜி பண்ணி அந்த தொகுதியை செலக்ட் பண்ணி போயிருக்காங்க. அப்போ 2 தொகுதியில் நீங்கள் எடுப்பில் நீங்கள் முதல் செய்ய போகிற வேலையை விஜய் வந்து ஒரு வேளை 2 தொகுதியிலையும் ஜெயிச்சு விட்டார்னா செய்ய போகிற வேலையை ஒரு தொகுதியை ரிசைன் பண்ணணும். அவரை நம்பி ஓட்டு போட்ட முகத்தில் கரியை பூசணும். அதுதான் அவருடைய முதல் செயல்பாடா? நீங்கள் வந்து பணத்தை செலவழிக்கிறது கூடாது, இது இத்தனை கோடி கடை வாங்கிட்டாங்க, பணத்தை விரயம் பண்ணுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு பேசுகிறவர் எடுக்கிற முதல் நடவடிக்கையை வந்தோன்னைக்கு ஒரு இடைத்தேர்தலுக்கு கவர்மெண்ட் பணத்தை மக்கள் வரி பணத்தை வெட்டியாக செலவு பண்ணுறதா? இது முதல்ல தேவையான்னு பார்க்கணும். விஜய் முதல்ல அவருடைய இதே வந்து கான்ஃபிடென்ஸ் முதல்ல அவருக்கு இருக்கணும். மற்றவங்களுக்கு சொன்ன கான்ஃபிடென்ஸாக அவருக்கு இருக்கணும். நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக தொண்டர்கள்ட்ட சொல்லி இவரே கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் போய் நிற்கிறதா நான் பார்க்குறேன். அவருக்கு வந்து இங்கே என்ன தான் சேஃபர் தொகுதியாக, இங்கே தான் மெட்ராஸில் தான் வந்து நல்லா இருக்குது, அவருக்கு ஒரு விசிபிலிட்டி இருக்குது, நல்லா ஒரு சர்வே எடுத்து பார்த்துருக்காங்க, நல்லா இது இருக்குது, கிறிஸ்டின் ஓட்டு இருக்குது, எல்லாம் ரைட்டு. நீங்கள் பெரம்பூர் நில்லுங்க. இல்லை பெரம்பூர் ஒத்து வராதுன்னா திருச்சியில் போய் நின்றுங்க. நான் சென்டராக இருக்கும், அதுதான் கேபிட்டல் ஆக்கணும்னு சீமானே சொல்லிகிட்டு இருக்காரு, நல்லா சென்டராக இருக்குன்னு. ஸோ அங்கே மட்டும் தான் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் அது. அதனால் அப்படி இருக்கும்போது இந்த 2 இடத்துல நிற்கிறதுன்றத ஒரு இதாக பார்க்குறேன். ஆனால் எனக்கு இதில் இன்னொரு விஜய்கிட்ட ஒரு சந்தேகமும் இருக்குது. என்னென்னா, விஜய் நேரேட்டிவ் எப்படி செட் பண்ணுறாருன்னா, டிவிக்கே அப்படின்னு கேட்டு தொண்டர்களே பேச வச்சிட்டாரு. போட்டி யாருக்கு இடையில அப்படின்னா, அப்போ என்டிஏவை தூக்கி ஓரமாக வச்சிடுறாரு. சீமானையும் என்டிஏயும் தூக்கி இவர்கள் இந்த களத்துக்கே சம்மந்தம் பண்ணார். களத்தில் மற்றும் பலர் கூட்டணின்றார். அந்த ஒரு கூட்டணியே அப்படி கேலி பண்ணுறாரு, கிண்டல் பண்ணுறாரு. ஆனால் டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டின்னு திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. என்னென்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, டிஎம்கே ஆட்சி மாதிரி ஒரு கேடுகட்ட ஆட்சி கிடையாது, 1 நம்பர் ஊழல், மன்னர் ஆட்சி, குடும்ப அரசியல், அப்படி எப்படின்னு என்னென்ன விமர்சனம் பண்ணணுமோ அவ்வளோ விமர்சனம் அவங்கள தான் நான் விமர்சனம் பண்ணணும். பாஜக விமர்சனம் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ ஏற்கனவே தோற்று போன அதிமுக பற்றி விமர்சனம் பண்ணணும் அவசியம் இல்லைன்னா சொல்லிட்டு திமுகவை தான் அவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. ஆனால் இப்படி அவர் சொல்கிற மாதிரி திமுக மேலே அவ்வளோ வெறுப்பும் மக்களுக்கு அவ்வளோ பெரிய கொந்தளிப்பும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திமுக டெபாசிட்டே வாங்காது. அப்படின்னா இவர் போட்டி யாரோட இருக்கணும்? அந்த கட்சி வந்து இவ்வளோ மோசமான ஆட்சியை கொடுக்குதுங்க, அது டெபாசிட்டே வாங்காதுங்க, போட்டி எனக்கு என்டிஏக்குன்னு தானே சொல்லணும். அவர் ஏன் திரும்ப எனக்கும் டிஎம்கேயும் போட்டினா அப்போ டிஎம்கே தான் அது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு அவரே ஒத்துக்கிற மாதிரி தானே வருது அது. அப்போ அவர் சொல்கிற அந்த நேரட்டே சரியில்லைன்னு தான் அர்த்தம். அதுவே தவறு. அப்போ திமுக தான் இன்னும் பலமாக இருக்குது, திமுகவோட தான் போட்டினா இப்போ அவர் சொல்கிற மக்கள் எதிர்ப்பு அப்படியே குமுறிக்கிட்டு இருக்காங்க, இந்த ஆட்சியை எப்படா மாற்றணும்னு பட்டன் நமக்கு காத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் திமுகவே போட்டியாக நினைக்கணும்? திமுக விட்டு என்டிஏ தான் போட்டி. ஆளுங்கட்சி அவங்க தானே சார். அதுதாங்க, ஆளுங்கட்சி மேலே தான் நாங்கள் எதிர்ப்பு. ஆளுங்கட்சியாக தூக்கி குப்பையில் போட ரெடியாக இருக்காங்க மக்கள். அப்படியே அதை போய் பிரதான போட்டியாக வைக்கணும். இல்லைங்க, இப்போ அவங்க தான் போட்டி, இவரோட டெபாசிட்டே போயிடுவருக்கு போட்டியே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நியாயப்படி அவ்வளோ வெறுப்பு மக்களுக்கு இருந்துச்சுன்னா. ஆனால் அப்படி சொல்லும்போது சொல்லிவிட்டு அதே தான் போட்டின்னு சொல்லும்போது அது அந்த அளவுக்கு மக்கள் வெறுப்பு இல்லை, மக்கள் அதுக்கும் போட தயாராக இருக்காங்க. அப்போ மக்கள் போட தயாராக இருந்தால் தானே அவரோட போட்டி வரும்.
இவருக்கு நல்லா போட்டி, இவருக்கே எல்லாரும் போட்டுருவாங்கன்னா அப்புறம் அது போட்டியே இல்லை, இருக்காதுல்ல. அது திமுகவுக்கு போட மக்கள் விரும்பலைனா அப்போ திமுகவும் மக்கள் வந்து அதிகப்படியாக அதிமுகவை விட அதிகப்படியான வாக்குகளை திமுகவுக்கு தான் போடுவார்கள் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்க வேண்டியிருக்குல்ல அதிலிருந்து. அதனால் அந்த நேரேட்டிவும் சரியில்லை, அதுவும் தவறான நேரேட்டிவ் தான். பட் ஆனால் களம் வந்து ஏறக்குறைய பல தொகுதிகள் அப்படி தான் இருக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன். மகளிரின் உரிமைகளை நிலைநாட்டி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.